ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே பார்த்தோம் அப்படின்னா தாங்கள் தோத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரணம் தெரிஞ்சிருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குழுவை அமைச்சு தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நேற்று செயற்குழுவெல்லாம் கூட்டி நம்ம நிர்வாகிகள் தான் காரணம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதை கண்டுபிடிக்கவே உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் பலருக்குமே இருந்திருக்கும். ஆனா ஆரம்பத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா இது தெரிஞ்சிருந்தாலும் கூட அதிரடியான நடவடிக்கை அப்படின்றத எடுத்தோம்னா பல சலசலப்புகள் கட்சிக்குள்ள இருந்துரும் அப்படின்றதுனால முறையா செயற்குழுவை கூட்டி சீனியர்களுக்கு ஷாக் வச்சிருக்காரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். சோ இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடையாது அப்படின்ற அறிவிப்பு பல சீனியர்களுடைய அடிவயத்துல புளிய கரைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் டிவியில பேட்டி கொடுக்கும் போதும் இல்ல பொது வெளியில தலைவர் எங்க நல்லதுக்கு தான் பண்றாரு அப்படின்னு சொன்னாலும் கூட மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றது எவ்வளவு முக்கியமான பதவி அப்படின்றது அரசியல் புள்ளிகள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இத்தனை வருஷமா பதவியில இருந்த ஒருத்தங்களுக்கு திடுதுப்புன்னு உங்களுக்கு 70 வயசு ஆனதுனால பதவி இல்லை அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு அவங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்றதும் பலருக்கும் புரியும். சோ இதனால பார்த்தோம் அப்படின்னா பல முக்கிய சீனியர்கள் பதவி இழக்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ யார் யார் மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றது இலக்க இருக்காங்க, அதை தாண்டி கனிமொழி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு அப்படின்றது தரப்பட இருக்கு அப்படின்னு பேசப்படுது. அதை பத்தி எல்லாம் தான் விலாவாரியா நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா கிளை செயலாளர் பகுதி செயலாளர்ல ஆரம்பிச்சு மாவட்ட செயலாளர் வரைக்கும் எல்லாத்துக்குமே வயது வரம்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. 45 வயசு 60 வயசு 70 வயசு அப்படின்ற மாதிரி பிரிவுகளும் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாவட்ட செயலாளரா ஒருத்தர் அதிகபட்சமா 3 டைம் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியே வந்திருக்கு. சரி, இந்த 70 வயசு கேட்டகரி இருக்கு இல்லையா, அதனால பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய முகங்கள் அப்படின்னு சொல்லி அறியப்பட்ட ஏவா வேலு, சாத்தூர் ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, சாத்தூர் ராமச்சந்திரன், ராணிப்பேட்டை காந்தி, ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன், ஆவுடையப்பன், சுந்தர், அதை தாண்டி பார்த்தோம்னா செஞ்சி மஸ்தான், SR சிவலிங்கம், முத்துச்சாமி, சாக்கோடை அன்பழகன், தளபதி, ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே தங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் பதவி அப்படின்றத இலக்க இருக்காங்க. ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா திமுகக்குள்ள இந்த கோஷ்டி மாடல் அப்படின்றது இருக்கு இல்லையா, கோஷ்டி பூசல் அப்படின்றது அது அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னே சொல்லலாம். சோ சீனியர்கள் கிட்ட இருந்து இந்த மாவட்ட செயலாளர் பதவிகள் அப்படின்றது பறிக்கப்பட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டான ஆள்கள் கிட்டயோ இல்ல இளைஞர்கள் கிட்டயோ ஒப்படைக்கப்படுது அப்படின்னாலும் புதிய மாவட்ட செயலாளர்கள் சொல்றத சீனியர்கள்லாம் சரின்னு கேட்டு நடந்துவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. எப்படி இருந்தாலும் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த 70 வயசுக்கு மேற்பட்ட கேட்டகரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கை காட்டுறவங்களுக்கு தானே மறுபடியும் மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றது கொடுக்க போறீங்க. அது எப்படி ஏவா வேலு, காந்தி, செஞ்சி மஸ்தான் மாதிரி முன்னாள் அமைச்சர்களை ஒதுக்கிட்டு உங்களால கட்சியை வலுப்படுத்திட முடியும் அப்படின்ற கொஸ்டினும் முன்வைக்கப்படுது. அட் த சேம் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் அப்படின்றது உங்களுக்கு கசப்பா தான் இருக்கும். ஆனா கசப்பு தான் உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கெல்லாம் வழிவிடணும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின். இப்ப எல்லாத்துக்குமே என்ன கேள்வி எழுது அப்படின்னா, 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி இல்ல அப்படின்னா அப்ப குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் கட்சியில வேலை, கட்சியில பதவி அப்படின்றதையே அறிவிச்சிடலாமே. அதுவுமே திமுக வைக்கக்கூடிய ரொம்ப பெரிய குற்றச்சாட்டா தானே இருக்கு. எப்படி சீனியர்களால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கு திமுக ஆக்ஷன் எடுத்துச்சோ அதை விட ஒரு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா வாரிசு அரசியல் அப்படின்றதுதான். அதனால இனிமேல் குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் பதவி அப்படின்றத ஏன் தலைமை முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிசுகிசுத்துக்கிறாங்களாம் உடன்பிறப்புகள். இனி பார்த்தோம் அப்படின்னா உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டுதான் நிர்வாகிகள் நியமிக்கப்படுவாங்க அப்படின்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. இதனால நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல மூத்த சீனியர்
முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, கட்சி நிர்வாகிகள், அவங்க எல்லாம் தலைமைக்கு எதிராக என்னடா பேசுறது அப்படின்னு சொல்லி தெரியாம கைய பசஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்களாம். இன்னும் ஒரு சிலரோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அப்பாடா நம்மளா எப்படி போறதுன்னு சொல்லி நினைச்சோம், தலைமையா ஒரு வழியை விட்டுருச்சு, பேசாம தாவேக்காக்கு தாவிடுவோமா, அங்க போன அதிமுக நிர்வாகிகள் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, நமக்கான கதவுகளும் திறக்கப்பட்டுதான் இருக்கு, தட்டி பார்ப்போமா அப்படின்ற யோசனையிலையும் ஆழ்ந்திருக்காங்களாம். இதுதான் சரியான நேரம் அப்படின்றதுனால அதிமுகவுக்கு கொடுத்த மாதிரியே பல ஆஃபர்களை திமுகவுடைய சீனியர் புள்ளிகளுக்கு தரதுக்கும் தாவேகா தலைமை உத்தரவிட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சான்ஸையும் விட்டுட்டா இனி கட்சிக்குள்ள முக்கியமான பொறுப்பை வாங்க முடியாது அப்படின்றதுனால அக்கா கனிமொழி இருக்காங்க இல்லையா, இனிமேல் வந்துட்டு எனக்கு இந்த துணை இணை அந்த மாதிரியான பதவிகள்லாம் வந்துட்டு வேணாம், முதன்மை மாதிரியான பதவிகளை கொடுங்க, அதாவது முக்கிய பதவிகளை கொடுங்க அப்படின்ற கோரிக்கையை அண்ணன் கிட்ட அச்சப்படாம எடுத்து வச்சுட்டாங்களாம். கட்சியை வழிபடுத்தணும் அப்படின்னா தம்பி ஒரு பக்கம், அதாவது மகன் ஒரு பக்கம் உழைக்கிற மாதிரி தங்கச்சி ஒரு பக்கம் உழைக்கட்டுமே அப்படின்னு முடிவெடுத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் முதன்மை துணை முதன்மை பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவியை கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்காராம். எல்லா பொதுச் செயலாளர்களும் கனிமொழி அவர்கள் கிட்ட டைரக்டா ரிப்போர்ட் பண்ற மாதிரி அந்த பதவி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் அரசல் புரசலா வெடிச்சிருக்கக்கூடிய மனக்குமுறல் அப்படின்றது 2-3 நாட்களுக்குள்ள பல விவாதங்களையும் பல சலசலப்புகளையும் பல எதிர்பாராத அதிரடிகளையும் தமிழக அரசியல் களத்துல திமுகவுடைய இந்த அறிவிப்பினால ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். நம்ம எதிர்பார்க்காத பல முக்கிய முகங்கள் தாவேகால ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகப்படுத்தி இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இனிமேல் இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா திமுக சொல்லி இருக்கிறதுனால முன்னாள் அமைச்சருடைய வாரிசுகளுக்கு பதவி அப்படின்றது கொடுக்கப்படாதா அப்படின்ற கொஸ்டினும் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ திமுகவினுடைய இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே திமுக அவங்களுடைய ஃபேமிலி இருந்தால மட்டும்தான் இந்த எலெக்ஷன் அப்படின்றத தோத்தாங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஓவராலா சேர்ந்து அவங்க ஃபேமிலியோட நிர்வாகிகள் பண்ண தப்புனாலையும் இந்த தோல்வி திமுகக்கு ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை. மட்டமாமே